அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் ஜீனா ஷஹாபி மன்சூர். குர்ஆனிய சிந்தனை அம்ம தஃப்சீர் தொடர். சூரா அல் மாஊன். கைமாற்றமாக கொடுக்கப்படும் சாதாரண பொருட்கள். இறை நிராகரிப்பை நிகர்த்த பாவங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அரஐத்தல்லதி யுகத்திபு பித்தீன். மார்க்கத்தை நிராகரிப்பவனை நீர் அவதானித்தீரா? அதாலிக்கல்லதி யதுல் யதீம். அவன்தான் அனாதையை கொடுமைப்படுத்துகிறான். வலா யஹுவு அலா தஆமில் மிஸ்கீன். ஏழைகளுக்கு உணவளிக்க அவன் தூண்டுவதும் இல்லை. ஃபவைலுல்லில் முஸல்லீன். இந்நிலையில் தொழுகையாளிகளுக்கு கேடே உண்டாகட்டும். அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். அவர்கள் தமது தொழுகையை குறித்து கவனயீனமாக உள்ளார்கள். அல்லதீனஹும் யுராஊன். மேலும் அவர்கள் பிறருக்கு காட்டுவதற்கே தொழுகிறார்கள். வயம் நஊனல் மாஊன். கைமாற்றமாக கொடுக்கும் சாதாரண பொருட்களை அவர்கள் கொடுக்காது தவிர்த்து கொள்கிறார்கள். அல் மாஊன் கைமாறாக கொடுக்கும் பொருட்கள் என்பது இந்த அத்தியாயத்திற்கான பிரபல்யமான பெயர். பெரும்பாலான அல் குர்ஆன் விரிவுரை நூல்கள் இப்பெயரையே இந்த அத்தியாயத்திற்கு இட்டுள்ளனர். மாஊன் என்ற இச்சொல் இந்த அத்தியாயத்தின் இறுதி வசனத்தில் வருகிறது. அவ்வாறு இருந்த போதும் இன்னும் பல பெயர்கள் கொண்டு இந்த அத்தியாயம் அழைக்கப்படுகிறது. அப்பெயர்கள் கீழ்வருமாறு. 1. அத்தியாயம் அரஐத்த, நீர் அவதானித்தீரா. இப்பெயரை இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் தமது ஹதீஸ் நூலில் இட்டுள்ளார். இமாம் தபரியும் தமது விரிவுரை நூலில் இப்பெயரை இட்டுள்ளார். 2. அத்தியாயம் அத்தீன், செயல்களுக்கு கூலி கொடுத்தல். இதுவும் அத்தியாயத்தின் முதல் வசனத்தில் வரும் சொல்லாகும். 3. அத்தியாயம் அல் யதீம், அனாதை. அனாதை பற்றி அத்தியாயம் குறிப்பிடுவதன் காரணமாக இப்பெயர் இடப்பட்டுள்ளது. இந்த அத்தியாயம் இறங்கிய காலம் குறித்து அபிப்பிராயங்கள் பல காணப்படுகின்றன. பெரும்பாலான அல் குர்ஆன் விரிவுரையாளர்கள் இது மக்காவில் இறங்கிய அத்தியாயம் என கூறுகின்றனர். தாபிஇ அறிஞர்களில் ஒருவரான கத்தாதா இது மதீனாவில் இறங்கிய அத்தியாயம் என கூறுகிறார். இந்த அத்தியாயத்தின் முதல் 3 வசனங்கள் மக்காவிலும் அடுத்த வசனங்கள் மதீனாவிலும் இறங்கின என்ற ஒரு அபிப்பிராயமும் உள்ளது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த அபிப்பிராயத்தை கொண்டிருந்தார் என அறிவிப்புகள் உள்ளன. அவர்கள் பிறருக்கு காட்டுவதற்கே தொழுகிறார்கள் என்ற சிலரது தொழுகை பற்றி விவரிக்கும் வசனம் நயவஞ்சர்களை காட்டுவதாக உள்ளது. நயவஞ்சர்களது தோற்றம் மதீனாவிலேயே நிகழ்ந்தது. எனவே முதல் 3 வசனங்களை அடுத்து வரும் வசனங்கள் மதீனாவில் இறங்கின என அந்த அறிஞர்கள் கருதினார்கள். விளக்கம். இனி அத்தியாயத்தின் வசனங்களில் பொதிந்துள்ள கருத்துக்களையும் சிந்தனைகளையும் புரிந்து கொள்ள முயல்வோம். அரஐத்தல்லதி யுகத்திபு பித்தீன். மார்க்கத்தை நிராகரிப்பவனை நீர் அவதானித்தீரா. நீர் அவதானித்தீரா என்ற பிரயோகம் இறை தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டுமன்றி வாசிப்போர் அனைவரையும் விடுத்து பேசுகிறது. இறைவனையும் அவனது தூதரையும் ஏற்றுக்கொள்ளல், தொழுகை, நோன்பு, ஹஜ் போன்ற வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றல் என்பவையே மார்க்கத்தை நம்பிக்கை கொள்ளல் என்பதையும் மார்க்க வாழ்வை மேற்கொள்ளல் என்பதையும் காட்டும் அம்சங்களாகும். அவற்றை ஏற்காது வணக்க வழிபாடுகளை புறக்கணித்து வாழலே மார்க்கத்தை நிராகரித்தலாகும். மார்க்கத்தை ஏற்றல், நிராகரித்தல் என்பதன் சாதாரண பொருள் இதுவேயாகும். இத்தகைய சாதாரணமாக எல்லோரும் புரிந்துள்ள உண்மை பற்றி வினா எழுப்புதல் என்பது உண்மையில் வினா அல்ல, மாற்றமாக எதிர்பாராத ஒரு பதில் மூலம் அடிப்படையான உண்மையொன்றை விளக்குவதற்கான கவனஈர்ப்பே அதுவாகும். இது சாதாரணமாக மொழி வழக்கில் உள்ள பிரயோகமாகும். இக்கருத்தையே இவ்வினா வசனமும் கொடுக்கிறது. மார்க்கத்தை நிராகரித்தல் என்றால் என்ன என்று அறிவீர்களா? அது நாம் புரிந்துள்ள சாதாரண கருத்தை மட்டும் கொடுக்காது. அதற்கு இன்னொரு பொருள் உள்ளது. அதன் பக்கம் உங்கள் கவனத்தை திருப்புங்கள் என்று கூறுவதாக இது அமைகிறது. வசனத்தில் காணப்படும் மார்க்கம் என்ற பதம் தீன் என்ற இவ்வசனத்தில் வரும் அல் குர்ஆனது பிரயோகத்தின் மொழிபெயர்ப்பாகும். தீன் என்ற சொல் பணிதல், கட்டுப்படல் என்ற கருத்தையும் கூலி கொடுத்தல் என்ற கருத்தையும் கொடுக்கிறது. ஒரு கொள்கையை ஏற்று அதற்கு பணிந்து கட்டுப்பட்டால் அது தீன், மார்க்கம் ஆகிறது. இக்கருத்திலேயே அல் குர்ஆன் இச்சொல்லை மிக அதிகமாக பிரயோகிக்கிறது. கூலி கொடுத்தல் என்ற கருத்திலும் அச்சொல்லை அல் குர்ஆன் 14 இடங்களில் பாவிக்கிறது. இந்த வகையில்
மறுமை நாளை நிராகரிப்பவனை நீர் அவதானித்தீரா எனவும் இவ்வசனத்திற்கு பொருள் கொள்வர். உண்மையில் மறுமையின் கூலி கொடுத்தலை மறுப்பதென்பது மார்க்கத்தை மறுத்தலாகவே அமைகிறது. எனவே இவ்விரு விளக்கங்களும் ஒன்றுக்கொண்டு முரணானவை அல்ல என்பது தெளிவாகிறது. அடுத்து அத்தியாயம் மார்க்கத்தை நிராகரித்தல் என்பதன் புதிய கருத்தை விளக்குகிறது. உண்மையில் அது ஒரு வித்தியாசமான கருத்தாகவே அமைந்துள்ளது.